அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல இயற்கணிதத்துல சமன்பாடுகள் அமைத்து அதற்கு எப்படி தீர்வு கண்டுபிடிப்பது, ஒரு இயற்கணித கோவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய காரணிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது தொடர்பான கணக்குகளை நம்ம பார்த்தோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல இயற்கணிதத்துல அவங்க ஒரு கோவை கொடுத்துட்டு அதனுடைய காரணிகள் கேட்டா நம் விடையிலிருந்து அந்த காரணிகளை கண்டுபிடிப்பது என்பதுதான் சுலபமான வழி. அதுபோல ஒரு எண் கோவையா கொடுத்துட்டு அதற்கான விடை கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்க சமன்பாடு அமைக்காமலேயே சுலபமாக விடை கண்டுபிடிக்க முடியும். அதற்கு எடுத்துக்காட்டா மேல அந்த முதல் கணக்கு மட்டும் சொல்லிட்டு நம்ம வரைபடம் தொடர்பான செய்திகளை நம்ம பார்ப்போம். முதல் கணக்கை பாருங்க. ஓர் எண் அதன் பாதியின் கூடுதல் 30 எனில் அவ்வெண் டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் சமன்பாடு அமைத்து நான் தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுப்பேன், அதன் பாதினா எக்ஸ் பை 2ன்னு வச்சுப்பேன், ரெண்டையும் கூட்டினா 30, எக்ஸ் கூட்டல் எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 30ன்னு வச்சு அந்த இரண்டு எக்ஸையும் எக்ஸ் பிளஸ் 2வையும் கூட்டி அதன் பிறகு குறுக்கு பெருக்கல் செய்து வகுத்து விடை கண்டுபிடிப்பது சற்று சிரமமா இருக்கும். கணிதம் கையாளக்கூடிய ஆசிரியர்கள் உடனே விடை எழுதிடுவாங்க. கணிதம் பல நாட்களாக நான் கணிதமே படிக்கல அப்படிங்கும்பொழுது இது விடை கண்டுபிடி மிகவும் சுலபம். அப்படியே விடையை போய் பார்க்குறேன். கணக்கில் என்ன கொடுத்துருக்கு? ஓர் எண் அதன் பாதியின் கூடுதல் 30ன்னு கொடுத்துருக்கு. முதல் எண்ணை போய் நினைச்சு பார்த்தேன், 15ன்னு கொடுத்துருக்கு. கண்டிப்பா அதனுடைய பாதி 7.5. கண்டிப்பா விட முழு நம்பராக வாய்ப்பில்லை, பாதி விடை இல்லை. ரெண்டாவது விடையை பார்க்குறேன், 20ன்னு கொடுத்துருக்காங்க. 20 அதுல பாதி 10, ரெண்டையும் கூட்டினா 30. விடை எனக்கு சுலபமாக கண்டுபிடிச்சிட்டேன். இது போல இந்த மாதிரி வழிக்கணக்குகளுக்கு நம்ம விடையிலிருந்து விடை கண்டுபிடிப்பது சற்று சுலபமா இருக்கும். நம்மளுடைய நேரத்தையும் அதை மிச்சப்படுத்தும். அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே 15வது கணக்கு ஒன்று பாருங்க. அடுத்தடுத்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் எக்ஸ் பிளஸ் 1 எனில் மிகச்சிறிய எண் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்பரே கொடுக்கலையே, கீழே விடையை பார்க்குற எக்ஸ்ன்னு இருக்கு, எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. அப்போ 3 நம்பர்னு கொடுத்துருந்தா நம்ம எப்பயுமே ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா முதல் நம்பரை எக்ஸ்னு வைப்பேன், ரெண்டாவது நம்பரை எக்ஸ் பிளஸ் 1ன்னு வைப்பேன், மூணாவது நம்பரை எக்ஸ் பிளஸ் 2ன்னு வைப்பேன். ஆனா அவர் என்ன கொடுத்துருக்காங்க? அவற்றில் மிகப்பெரிய எண் எக்ஸ் பிளஸ் 1. அப்படின்னா மூணாவது நம்பரே எக்ஸ் பிளஸ் 1ன்னு சொன்னா ரெண்டாவது நம்பருங்கிறது எக்ஸ், முதல் நம்பருங்கிறது எக்ஸ் மைனஸ் 1. இது போல நம்ம கணக்குகளை சற்று யோசித்து போடுவது போல சில கணக்குகள் உங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம எப்பவுமே எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 2ன்னு வைப்போம். அவரே மூன்றாவது எண் அதாவது மிகப்பெரிய எண் எக்ஸ் பிளஸ் 1ன்னு சொன்னதுனால நடுவில் உள்ள எண்ணு ரெண்டாவது எண்ணுங்கிறது எக்ஸ் ஆகும், அதுக்கு முதல் நம்பரு எக்ஸ் மைனஸ் 1ஆகவும் இருக்கும். அப்போ அதுக்கான விட மிகச்சிறிய எண் எக்ஸ் மைனஸ் 1 என்பதுதான் விடை. அதுக்கு அடுத்தது வரைபடங்கள். நம்ம வரைபடங்கள்ல நம்ம கண்டிப்பா கிராஃப் நம்மளை கேட்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு புள்ளியை கொடுத்துட்டு இது எந்த கால் பகுதியில் அமையும், இல்லை அந்த புள்ளியானது எங்கே அமையும்னு வினா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வரைபடங்கள் தொடர்பான ஒரு கேள்வி நம்மளை கேட்கலாம். அதனால இந்த வரைபடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஏற்கனவே நம்ம பள்ளி பருவத்தில் கணக்கு போடும்போது கிராஃபுங்கிறது மிக சுலபமா நம்ம விடையை கண்டுபிடிச்சிருப்போம். அந்த கிராஃப்ல அதை முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அவர் பேரை நாம வச்சுக்கிறேன், ரெனே டெஸ்கார்ட். இவர் தான் வரைபடத்தை கண்டுபிடித்தவர். நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு போவோம், சுலபமான கேள்வி கேட்டுருவாங்க. சென்ற முறை எல்லாம் படிச்சிருப்போம். புள்ளியியலின் தந்தை யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அது போல வரைபடம், அதுல இருந்து புள்ளி தான் கொடுத்து கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை. வரைபடத்தினை கண்டுபிடித்தவர் யார்? ஒரு 4 கணித மேதையோட பேரை எழுதிடுவாங்க. பிதாகரஸ், ரெனே டெஸ்கார்டஸ், வேற முக்கியமான 2 கணிதர்கள் பேரை கொடுத்துட்டு நமக்கு தெரிந்த அறிமுகமான பேரு கொடுத்துருவாங்க. நம்ம அதுல இருந்து நம்ம இந்த விடையை நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ரெனே டெஸ்கார்டஸ் அப்படிங்கிறவர் தான் வரைபடத்தை கண்டுபிடிச்சாரு. குறிப்பெடுக்கிற வேணும்னா புத்தகம் இல்லை அப்படின்னா நம்ம சைடில் குறிப்பெடுத்துக்கிறோம். ஏன்னா பிறகு நம்ம புத்தகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நேரங்கள் இல்லை. அதனால இன்னைக்கு நடத்தக்கூடிய பாடங்களை அப்பப்போ நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறோம். பிறகு நம்ம ரிவிஷன் கிளாஸ் வைத்தால் கூட இவ்வளவு மெதுவாக நடத்துவோமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதனால
அன்றன்றைய வகுப்புல சொல்லக்கூடிய செய்திகளையும் குறிப்புகளையும் அப்பப்போ நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு வகுப்பு முடிந்த பிறகு இன்னைக்கு சொன்ன செய்திகள் என்ன, இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம அனைத்து பாடங்களையும் அனைத்து கணக்குகளையும் சுலபமாக விடை எழுதி மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப வரைபடத்தை கண்டுபிடித்தவர் ரெனே டெஸ்கார்டஸ். ரெனே டெஸ்கார்ட் அப்படிங்கிற பெயரை கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு தெரியும், கிராஃப் போடும்போது எக்ஸ் அச்சு ஒய் அச்சுங்கிற 2 அச்சுகளை நம்ம பயன்படுத்துவோம். கிடைமட்டமா உள்ளக்கூடிய அச்சுக்கு எக்ஸ் அச்சுன்னும் செங்குத்தா வரையக்கூடிய அச்சுக்கு ஒய் அச்சுன்னு பேர். அப்ப அடுத்த பக்கத்துல படம் தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, இங்க மேல உள்ள கிராஃபை சைட்ல 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 குத்துக்கோடுகளும் வெட்டும் புள்ளி, அதுக்கு ஓன்னு பேரு. அந்த புள்ளிக்கு பேரு, சிறப்பு பேரு ஆதிப்புள்ளி. ஆதிப்புள்ளி கீழ்கண்டது எது ஆதிப்புள்ளினோட கேட்கலாம். 0,0, 1,1, 2,0, 1,0 அப்படிங்கிற 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு நமக்கு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஆதிப்புள்ளி அப்படின்னு சொன்னாலே எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வெட்டக்கூடிய புள்ளி, அது 0,0. கிடைமட்டமா இருக்கக்கூடிய அச்சு எக்ஸ் அச்சு, செங்குத்தா இருக்கக்கூடிய அச்சு ஒய் அச்சு. ரைட். அந்த படத்தை நீங்க வேணா ஜூம் பண்ணி பார்த்துக்கிறேன். அதுல பிளஸ் பிளஸ் அப்படின்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. 2வது படத்துல பிளஸ் மைனஸ், மைனஸ் பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 3வது பகுதி ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. 4வது கால் பகுதி 1 பிளஸ்லையும் 1 மைனஸ்லயும் இருக்கும். அப்ப இந்த வரைபடத்தால் அவங்க கொடுத்துருக்குது 4 கால் பகுதியா கொடுத்துருக்காங்க. கீழே கால் பகுதின்னு ஒரு தலை கொடுத்துருக்காங்க. வரைபட ஜோடிகள் A,B, அதுக்கு தொடர்பான குறிப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆயத்தொலைவு, ஒய் ஆயத்தொலைவு, எக்ஸ் 4,3ங்கிறது வரிசை ஜோடி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. 4,3ங்கிறதும் 3,4ங்கிறதும் ஒரே புள்ளியானா கண்டிப்பா இல்லை. ஏன்னா முதல்ல உள்ள எண்ணானது எக்ஸ் அச்சு தொலைவையும் 2வது உள்ள எண்ணானது ஒய் அச்சு தொலைவையும் குறிக்கும். இப்போ 3,4லாம் எக்ஸ் அச்சில் 3 அலகு நகரணும். ஒய் அச்சில் அதுலேருந்து நேராக மேல் நோக்கி 4 அலகு நகரணும். 4,3 சொன்னா 4 அலகு எக்ஸ் அச்சில் நடக்கணும், 3 அலகு ஒய் அச்சில் நகரணும். அப்ப 3,4, 4,3 வேற வேற. அப்ப வரிசை ஜோடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு கீழே கால் பகுதிகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த கால் பகுதி அப்படின்னா, இங்க ஒரு படம், மேல கால் பகுதி, இந்த பக்கம் குறிகள், இந்த பக்கம் முதல் கால் பகுதி, 2ஆம் கால் பகுதி, 3ஆம் கால் பகுதி, 4ஆம் பகுதி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல கொடுத்துருக்காங்க. மஞ்சள் கலர்ல 1, பிங்க் கலர்ல 1, லைட் கிரீன்ல 1, டார்க்கா ப்ளூ வந்து கலந்த மாதிரி ஒரு கலர்ல 1 கொடுத்துருக்காங்க. இந்த 4 கால் பகுதியில முதல் கால் பகுதியில அந்த படத்தை பார்த்தா பிளஸ் பிளஸ்ன்னு பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. 2வது கால் பகுதி கீழே மைனஸ் பிளஸ்ன்னு போட்டிருக்காங்க. 3வது கால் பகுதியில மைனஸ் மைனஸ்ன்னு போட்டிருக்காங்க. 4வது கால் பகுதியில பிளஸ் மைனஸ்ன்னு போட்டிருக்காங்க. நீங்க தெரியல அப்படின்னா நம்ம ஜூம் பண்ணி பார்த்து, நீங்களே ஜூம் பண்ணி பார்த்துங்க. முதல் கால் பகுதியில் பிளஸ் பிளஸ், 2வது கால் பகுதியில் மைனஸ் பிளஸ், 3வது கால் பகுதியில் மைனஸ் மைனஸ், 4வது கால் பகுதியில் பிளஸ் மைனஸ். ரைட். இதுல இருந்து வினா எப்படி கேட்பாரு? சைட்ல முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. முதல் கால் பகுதி XOY, அங்க உள்ள குறியை போய் பார்க்குறேன். அது மாதிரி நேரடியாகவே வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. X greater than 0, Y greater than 0 எனில் இதன் ஆயத்தொலைவுகள் 2 பிளஸ்ஸா இருக்கும். எடுத்துக்காட்டு 5,7, 2,9, 10,15. இதை மீண்டும் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கிறோம். எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா எக்ஸ் ஆனது 0 விட பெரியது அப்படின்னா அது எக்ஸ் ஆனது பிளஸ்ல இருக்கு. 2வது ஒய் ஆனது கிரேட்டர் தென் 0, ஒய் ஆனது 0 விட பெரியதாக இருக்கு. அப்ப ஒய்யும் பிளஸ்ஸா இருக்கு. அப்ப பிளஸ் பிளஸ் என்பது முதல் கால் பகுதி அப்படிங்கிறத இந்த கருத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னாலே அடுத்த 3 கால் பகுதியை நம்ம ஈஸியா சுலபமா கண்டுபிடிச்ச முடியும். முதல் கால் பகுதி எப்படி கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா எக்ஸ் ஆனது 0 விட பெரியதுன்னா அது பிளஸ் நம்பர். ஒய் ஆனது கிரேட்டர் தென் 0ன்னா அதுவும் பிளஸ் நம்பர். பிளஸ் பிளஸ்ங்கிறது முதல் கால் பகுதி. அடுத்து 2வது கால் பகுதி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆனது 0 விட சிறியது,
ஒய் ஆனது 0 விட பெரியது. எக்ஸ் லெஸ் தென் 0, ஒய் கிரேட்டர் தென் 0. அப்ப எக்ஸ் ஆனது 0 விட சிறியதுன்னா அது மைனஸ், ஒய் ஆனது 0 விட பெரியதுன்னா அது பிளஸ். இப்ப மைனஸ் பிளஸ் என்பது இரண்டாம் கால் பகுதி. அதுபோல் மூணாவது விளக்கம் எக்ஸ் லெஸ் தென் 0, ஒய் லெஸ் தென் 0. அப்ப ரெண்டும் எக்ஸும் மைனஸ், ஒய்யும் மைனஸ். அப்ப அது மைனஸ் மைனஸ் இருந்தா அது மூன்றாவது கால் பகுதி. நம்பர் வேணும்னாலும் கொடுக்கலாம், இப்ப அல்லது இது போல குறிப்பா கொடுக்கலாம். இப்ப நம்பரா -2, -5 என்பது அமையும் கால் பகுதி. இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இல்ல நான் நம்பர் கொடுக்க மாட்டேன், இது போல எக்ஸ் லெஸ் தென் 0, ஒய் லெஸ் தென் 0னா சற்று நம்ம தடுமாறுவோம். நம்பரே கொடுக்கலையே, நம்ம என்ன படிச்சிருக்கோம்? முதல் கால் பகுதினா பிளஸ் பிளஸ் முதல் கால் பகுதி, மைனஸ் பிளஸ் ரெண்டாவது கால் பகுதி, மைனஸ் மைனஸ் மூணாவது கால் பகுதி, பிளஸ் மைனஸ் நான்காவது கால் பகுதின்னு படிச்சு வச்சிருக்கோமே. இங்க நம்பர் கொடுக்கலைன்னா அந்த நம்பரை அந்த கண்டிஷன்ல மறைச்சு வச்சிருக்காங்கிறத மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். கடைசி கால் பகுதி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆனது கிரேட்டர் தென் 0, ஒய் ஆனது லெஸ் தென் 0. அப்ப எக்ஸ் ஆனது பிளஸ் நம்பராகவும் ஒய் ஆனது மைனஸ் நம்பராகவும் இருந்தா அது நான்காம் கால் பகுதியில் அமையும். இந்த குறிப்புகளை வச்சுதான் நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. அப்ப அதுக்கு கீழே ஒரு 2 புள்ளி கொடுத்துருக்கேன். ஆய அச்சுக்கள் மீது ஒரு புள்ளியின் ஆயத்தொலைவுகள் ஒய் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸ், 0 என்ற புள்ளி எக்ஸ் அச்சின் மீது அமைந்திருக்கும். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில் 0, ஒய் என்ற புள்ளி ஒய் அச்சின் மீது அமைந்திருக்கும். அப்ப ஒரு கிராஃப்ல ஒரு புள்ளி அப்படிங்கிறது 6 விதமான இடங்கள்ல இருக்கலாம். அது முதல் கால் பகுதியா இருக்கலாம், இரண்டாம் கால் பகுதியா இருக்கலாம், மூன்றாம் கால் பகுதியா இருக்கலாம், நான்காம் கால் பகுதியா இருக்கலாம், அல்லது எக்ஸ் அச்சின் மீதே இருக்கலாம், அல்லது ஒய் அச்சின் மீதே இருக்கலாம். 6 விதமான வழிகள் இருக்கு. அப்ப ஒரு புள்ளி அவர் கொடுத்திருக்காருன்னா கீழே இந்த 6 விதமான விடைகள்ல ஏதாவது 4 விடைகள் அவர் கொடுத்திருப்பார். அப்ப ஒரு புள்ளியில 0 இருக்கு சார், கணக்குல 0, 0 கொடுத்துட்டாங்க, பிரச்சனையே இல்லை. அது என்னங்க இருக்கு? அது ஆதி புள்ளி, எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் வெட்டும் புள்ளி. அவர் 0, 0 என்பது அப்படின்னு கேட்டாலே கீழே ஆதி புள்ளிங்கிற வார்த்தை இருக்கு. இல்ல கணக்குல 0, 5 இருக்கு. 0, 5 என்பதன் அமைவிடம், அவ்வளவுதான் கேள்வி. 0, 5 அமைவிடம். நம்ம உடனே 0 என்பது பிளஸ், 5 என்பது பிளஸ், முதல் கால் பகுதின்னு எழுதிட்டு வந்துருவோம். இந்த தவறுகள் தான் நமக்கு நடைபெற வாய்ப்பு இல்லை. ஏன்னா 0 என்பது பிளஸ் நம்பராகவும் வச்சுக்கலாம், மைனஸ், மிகையும் அல்ல அது குறையும் அல்ல, ஏன்னா அதுக்கு குறி இல்லை. அதனால நான் பிளஸ்ன்னு நினைச்சுக்கிட்டேன், அதனால முதல் கால் பகுதின்னு நினைச்சுக்கிட்டேன். இல்லை நான் மைனஸ்ன்னு நினைச்சுக்கிட்டேன், அதனால இது ரெண்டாம் கால் பகுதின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்படிங்கிற விவாதத்துக்கு நம்ம வரும் இல்லை. 0 என்பது மிகை எண்ணும் அல்ல குறை எண்ணும் அல்ல. அப்ப அது எங்க இருக்க போகுது? 0, 5 என்பது கண்டிப்பாக ஒய் அச்சின் மீது இருக்கும். அதுவே 5, 0 இருந்தா அது எக்ஸ் அச்சின் மீது இருக்கும். அப்ப ஒரு புள்ளியில ஒரு இடத்துல 0 இருந்தது அப்படின்னா அது ஒண்ணு எக்ஸ் அச்சின் மீது இருக்கும் அல்லது ஒய் அச்சின் மீது இருக்கும். எந்த புள்ளி எக்ஸ் அச்சின் மீது இருக்கும்? எந்த புள்ளியில எக்ஸுக்கு நம்பரும் ஒய்க்கு 0 இருக்குமோ அப்ப அது எக்ஸ் அச்சின் மீது இருக்கும். எந்த புள்ளிக்கு எக்ஸுக்கு 0வும் ஒய்யில நம்பரும் இருந்தா, அதாவது 0, 4, 0, 7, 0, -2, 0, -3 அப்படின்னு இருந்தா அது ஒய் அச்சின் மீது இருக்கும். 4, 0, 2, 0, -2, 0, -5, 0 அப்படின்னு இருந்தா அது எக்ஸ் அச்சின் மீது இருக்கும். மித்த நம்பர் ரெண்டுமே நம்பரா இருந்தா நம்ம பார்க்க வேண்டியது அதனுடைய குறிகளை மட்டும்தான். 0 இருந்தா அது எக்ஸ் அச்சா ஒய் அச்சா, எக்ஸுக்கு நம்பர் இருந்தா எக்ஸ் அச்சின் மீது, ஒய்க்கு நம்பர் இருந்தா ஒய் அச்சின் மீது. அப்ப 0, 4 அப்படிங்கிறது ஒய் அச்சின் மீது அமையும். இந்த செய்திகள் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அனைத்து புள்ளிகள் தொடர்பான வினாக்களுக்கும் நம்ம விடை எழுத முடியும். நமக்கு இவற்றை முறைகள்னு சொல்லிட்டு நமக்கு எந்த கால் பகுதியில் அமையுங்கிறதுக்காக ஒரு இவற்றை முறைகள் சொல்லியிருக்காங்க. இந்த 6 கணக்குமே நல்ல விட தெரியுது அப்படின்னாலே நம்ம இந்த பகுதியில சரியா இருக்கணும் அர்த்தம். முதல் கணக்கை போய் பார்த்தா -7, 2 அவரை குறி போடுறதுக்காக முதல்ல கொடுத்துருங்க. எக்ஸ் ஆயத்தொலைவின் குறி, முதல்ல உள்ள குறி என்ன இருக்கு? மைனஸ்.
ஒய் ஆயத்தொலைவின் குறி பிளஸ். இப்போ மைனஸும் பிளஸும் இருந்தா அது எந்த கால் பகுதி? இரண்டாம் கால் பகுதி. அப்ப நம்ம குறிப்பெடுத்துக்க வேண்டியது வரைபடங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பேரு ரெனே டெஸ்கார்ட், அதை கண்டுபிடிச்சவர் பேர். அடுத்தது 4 கால் பகுதி. முதல் கால் பகுதி 1வது கால் பகுதி அந்த பிளஸ் பிளஸ், 2வது கால் பகுதி அந்த மைனஸ் பிளஸ், 3வது கால் பகுதி அந்த மைனஸ் மைனஸ், 4வது கால் பகுதி பிளஸ் மைனஸ், எக்ஸ்ஹெச்சின் மீதா 5,0, ஒய்ஹெச்சின் மீதா 0,5. இந்த 6 குறிப்புகளையும் எடுத்து வச்சுக்கிறேன். அதன் பிறகு அவர் எது மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்மளால விட எழுத முடியும். அப்ப முதல்ல உள்ளது மைனஸ் இருக்கு, 2வது உள்ளது பிளஸ் இருக்கு, அதனால இது கண்டிப்பா 2ஆம் கால் பகுதி. அடுத்த கணக்கு, முதல் எக்ஸ்ஹெச்சின் ஆயத்தொலைவு பிளஸ், 2வது உள்ளது மைனஸ், அப்ப பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது 4வது கால் பகுதி. ரெண்டுமே மைனஸா இருந்தா 3ஆம் கால் பகுதி, ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்தா முதல் கால் பகுதி. 5வது கணக்குக்கு எக்ஸ் ஆயத்தொலைவுங்கிறது பிளஸ்லையும் ஒய்ஹெச் ஆயத்தொலைவுங்கிறது குறி இல்லாம இருக்கு, அதனால இது எக்ஸ்ஹெச்சின் மீது அமையும். 6வது கணக்குங்கிறது ஒய்ஹெச்சின் மீது அமையும். அவ்வளவுதான். இந்த வரைபடத்துல நம்ம தெரியக்கூடிய செய்திகள் இவ்வளவுதான். ரைட். அது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஹெச்சும் ஒய்ஹெச்சும் சந்திக்கும் புள்ளி ஆதிப்புள்ளி. 3வது கால் பகுதியில் அமைந்துள்ள புள்ளியின் ஆயத்தொலைவு எப்போதும் என்னவா இருக்கும்? 3வது கால் பகுதியா இருந்தா 2 பேருமே மைனஸ்ல இருக்கும், குறையாக இருக்கும். -5,0 புள்ளியானது டேஸ் அச்சின் மீது அமையும், எக்ஸ் அச்சின் மீது அமையும். எக்ஸ் அச்சின் மீது ஒய் ஆயத்தொலைவு எப்போதும் என்னவா இருக்க போது? 0 இருக்கும். ஒய்க்கு இணையாக செல்லும் நேர்கோட்டின் ஆயத்தொலைவு டேஸ் ஆயத்தொலைவு சமம். ஒய்ஹெச்சுக்கு இணையாக கூடிய அந்த பொருளுக்கு எதனுடைய ஆயத்தொலைவு? எக்ஸ்ஹெச்சின் ஆயத்தொலைவு சமமாக இருக்கும். ரைட். அடுத்தது சரியா தவறா கொடுத்துருக்காங்க. புள்ளிகள் கால் பகுதி கேட்டிருக்காங்க, வரைபடத்தால குறிக்க சொல்லியிருக்காங்க. இங்க புள்ளி கொடுத்துட்டு நமக்கு அந்த புள்ளியினுடைய ஆயத்தொலைவு கேட்டிருக்காங்க. அந்த எந்த புள்ளி, இது போட சின்ன ஒரு படத்தை கொடுத்துரோட இந்த ஸ்டார் குறிக்கக்கூடிய புள்ளியினுடைய ஆயத்தொலைவு என்னன்னு கேட்கலாம். அப்ப நம்ம என்ன எழுதுவோம்? எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் 2. அப்ப 3,2 அப்படிங்கிறதா நீலக்கலர் ஸ்டாரோட ஆயத்தொலைவு. அப்ப புள்ளி கொடுத்து கால் பகுதி கேட்கலாம், இல்லை இது மாதிரி சின்ன ஒரு படம் கொடுத்துட்டு இந்த படத்தில் ஸ்டார் குறிக்கக்கூடிய புள்ளியின் ஆயத்தொலைவு என்னன்னோட கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். புள்ளி கொடுத்துட்டும் கால் பகுதி கேட்கலாம், இல்லை கால் பகுதியில் அவரே ஒரு புள்ளியை வச்சுட்டு இந்த புள்ளியினுடைய ஆயத்தொலைவு என்ன? எக்ஸ், ஒய் தான். முதல்ல எக்ஸ் எழுதணும், அடுத்தது ஒய் எழுதணும். ரைட். அடுத்த நேர்கோடு வரைதல். இதில் நமக்கு புள்ளிகள் வைக்க தெரிஞ்சுன்னா இதுல இருந்து கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இங்க ஒரு அளவு திட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் அச்சின் மீது 1 சென்டிமீட்டர் டேஷ் அலகுகள், ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் இருக்கும் டேஷ் அலகுகள். அப்ப எக்ஸ் அச்சில் என்ன 1, 2, 3 வச்சிருக்காங்களா? இது மாதிரி படம் கொடுத்தோட நம்ம ஒன்று வரைபடத்தினுடைய அளவு திட்டம் கேட்கலாம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர், எக்ஸ்ல 3, 3, 6, 9 வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு 3 அலகுகள் விட எழுதியிருப்பேன். ஒய் அச்சில் 15, 15 போய் 25, 50, 75 கொடுத்துருக்காங்க. அப்ப ஒய் அச்சின் மீது 1 சென்டிமீட்டர் கொண்டு 25 அலகுகள் நம்ம எழுதிருக்கோம். இப்ப அந்த படத்தை நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கிறோம். எக்ஸ் அச்சில் 3, 6, 9 இருக்கு, ஒய் அச்சில் 25, 50, 75 இருக்கு. அப்ப எக்ஸ் அச்சில் 1 அலகு கொண்டு 3 அலகுகள், ஒய் அச்சில் 1 அலகு இருக்கட்டும் 25 அலகுகள். எது வேணாலும் நம்மளை கேட்கலாம். சுலபமான கணக்குகள் நம்ம விட்டுட்டு வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம குறைச்சிக்கணும். அதுக்கு கீழே சமன்பாடுகளை தீர்ப்பதற்கான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. 9ஆம் கணக்கு சமன்பாடுகள் வரைபடம் வரைகள் கேட்டிருக்காங்க. எக்ஸ் -7, அப்போ ஒய் = 6. இந்த எண்கள் எல்லாம் எக்ஸ் அச்சு இணையாகவோ அல்லது ஒய் அச்சு இணையாகவோ நம்ம படங்களை வரைந்து போட்டிருப்போம். அடுத்து இது தொடர் இந்த பாடம் தொடர பாடச்சுருக்கத்தை பார்க்குறோம். இது 8ஆம் வகுப்பு அல்ஜிப்ரா. 6ஆம் வகுப்பு அல்ஜிப்ரா பார்த்துட்டோம், 7ஆம் வகுப்பு பார்த்துட்டோம். 8ஆம் வகுப்பு அல்ஜிப்ராவில் உள்ள பாடத்தினுடைய சுருக்கம் அல்லது அதுல 2 இயற்கணித கோவைகளை பெருக்கும்போது முதல்ல உறுப்புகளின் குறிகளை பெருக்க வேண்டும். அதில் முதல்ல குறியை பெருக்கணும், அடுத்து உறுப்புகளின் கெழுக்களை பெருக்கணும், நம்பரை பெருக்கணும், 3வது மாறிகளை பெருக்கணும். அதுக்குள்ள மாறிகளை அப்ப 3 விதமா பெருக்க சொல்லியிருக்கோம். முதல்ல குறியை பெருக்கணும், நம்பரை பெருக்கணும், மாறிகளை பெருக்கணும். அப்படிங்கிறத நம்ம நிலையில வச்சுக்கணும். அதுக்கு கீழே முற்றொருமை கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே சமன்பாடுகள் அமைத்து எப்படி அந்த சமன்பாடுகள் தீர்வு காணுதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம விடையிலிருந்து விடை எடுத்துக்க போறோம். அதன் பிறகு வரைபடம் தொடர்பான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. 4 கால் பகுதியாக பிரிச்சிருக்காங்க. நேர்கோட்டு வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்க. XOXங்கிறது கிடைமட்டம், YOYங்கிறது செங்குத்து கோடு, 2 அச்சுகளும் வெட்டும் புள்ளிக்கு ஆதிப்புள்ளியின் பேரு, அனைத்து செய்திகளையும் நம்ம
தெரிஞ்சுக்கிறோம். அதோடைய 8ஆம் வகுப்பு இயற்கணிதம் முடியுது. அதுக்கு அடுத்தது 9ஆம் வகுப்பு. அதை நம்ம இன்னொரு வகுப்புல தாள் 2 நடத்தக்கூடிய 9, 10க்கு மட்டுமே அனைத்து பாடங்களும், எண்ணியல் தொடர்பான கருத்துக்களும், அடுத்ததாக அளவைகள், அதுக்கு அடுத்து அல்ஜிப்ரா 3வது தலைப்பு நம்ம பார்க்குறோம். அளவைகள் பார்த்துட்டோம், அல்ஜிப்ராவும் முடிச்சிருப்போம். 3 விதமான தலைப்புகளை நம்ம நெருக்கமா 6, 7, 8 தலைப்புகள் மட்டும் முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வடிவியல். 6, 7, 8 தொடர்பான வடிவியல். நம்ம ஜாமெண்ட்ரி தொடர்பான கணக்குகளை பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம அல்ஜிப்ரா முடிச்சிட்டோம். அல்ஜிப்ரா 6, 7, 8 வகுப்புகள் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு கணக்குகளை நம்ம ஏற்கனவே சொன்னது போல பிறகு வரக்கூடிய தாள் 2 எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டும் வகுப்புகள் நம்ம சொல்லுவோம். அதுல அந்த கருத்துக்களை நம்ம சொல்லிடுவோம். இது தாள் 1, 2 எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கான வகுப்பு. அதுல வடிவியல் தொடர்பான கணக்குகள் என்ன கொடுத்துருக்காங்க. இது 6ஆம் வகுப்பு வடிவியல். இதுல கொடுக்கக்கூடியது கோடுகள், கோட்டு துண்டுகள், கதிர்கள், அது தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க. கோணங்கள், அதன் வகைகள். அடுத்து இணைகோடு, வெட்டும் கோடுன்னா என்ன, நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம், ஒரு கோடமை புள்ளி அல்லது ஒருங்கமை புள்ளி, இது தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க. நமக்கு கோடுகள், கோட்டு துண்டுகள், கதிர், இது எல்லாம் நமக்கு தெரியும். அறிமுகம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததுல கோடுகள், 2 கோடுகள் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கோடு வெட்டும் கோடா வெட்டாத கோடா செய்திகள் கொடுத்து இருக்கு. கோடுகள், அதற்கான விளக்கம் கொடுத்துருக்கு. கீழே உள்ள படத்துல உள்ள எல்லாமே ஒரு கோடு, பின்வரும் கோடுகள் நேர்கோடுகள் அல்ல, எல்லாம் வளைகோடுகளா கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோட்டு துண்டு. இருபுறமும் முடிவுறு நீளம் கொண்ட கோட்டினை நாம் எவ்வாறு அழைக்கிறோம், அதுக்கு பேர் கோட்டு துண்டு. கோடு நமக்கு தெரியும், இருபுறமும் முடிவில்லாமல் செல்லக்கூடியத கோடுன்னும், 2 பக்கமும் முடிஞ்சிருக்கு, ஆரம்ப புள்ளியும் தெரியுது, முடிவு புள்ளியும் தெரியுது, ஏபின்னு கொடுத்துருக்காங்க, அம்புகுதி இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் கோட்டு துண்டுன்னு பேர். இருபுறமும் முடிவில்லாம செல்லக்கூடியதுக்கு கோடுன்னும், இருபுறமும் முடியுது அதுக்கு கோட்டு துண்டுன்னு பேர். அடுத்து கோட்டு துண்டுகளை வரைதல்னு கொடுத்துருக்காங்க. வரையறு சம்பந்தமான நமக்கு கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்பு இல்லை. அங்க உங்களுக்கு தெரியுமா ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. ஜியோ என்பது புவி மற்றும் மெட்ரான் என்பது அளவீடு. இது ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து ஜியோமெட்ரி என்ற சொல் பெறப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. வடிவியல் என்பது புவியியல் அளவீடு ஆகும். இது கிமு 600 கிரேக்க நகரம் மிலட்ஸை சார்ந்த தேம்ஸ் என்பவர் முதலில் வடிவியல் கருத்தை பயன்படுத்தினார். கிரேக்க கணிதவியலாளர் பிதாகரஸ் வடிவியலின் மீதான வளர்ச்சிக்கு உதவினார். முதல்ல வடிவியல் அப்படிங்கிறத முதல்ல பயன்படுத்தின ஒரு பேரு தேம்ஸ்ன்னு கொடுத்து, தேல்ஸ் அவருங்கிற பேரை நாம வச்சுக்கிறோம். வடிவியல் தேல்ஸுங்கிற பேரை நம்ம நாம வச்சுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு குறிப்பிலேருந்தும் நமக்கு கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் பிறகு 2 கோடுகள், அதுக்கு இணைகோடுன்னு பேர் கொடுத்துருக்காங்க. 2 கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டாம போகுதுன்னா வெட்டா கோடுன்னு பேர் சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் இணைகோடு. இப்ப 2 கோடுகளும் உள்ள இடைப்பட்ட தூரம் சமமா இருக்கும். அப்படி வேணா அதுக்கு பேர் இணைகோடு. அது ஒன்றை கொண்டு எங்கேயுமே வெட்டாது. அடுத்து வெட்டும் கோடுகள்னு கொடுத்துருக்காங்க. 2 கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்கிறது. அப்ப அதுக்கு பேரு வெட்டும் புள்ளிகள், வெட்டும் கோடுன்னு பேரு. L1, L2 ஆகிய வெட்டும் கோடுகள் ஆகும். கீழே கொடுத்துருக்காங்க. ஏபி சிடி 2 கோட்டு துண்டுகள் ஓ என்ற புள்ளியில் வெட்டி கொள்வதால் அப்புள்ளி வெட்டும் புள்ளி எனப்படும். அதுக்கு அடுத்தது கதிர்கள். கதிர்னா ஆரம்பிக்கிற இடம் தெரியும், முடிகிற இடம் தெரியாது. ஒரு பக்கம் அம்புகுறி போட்டிருப்பாங்க. ஒரு கோடு ஒரு முனை முறிவுற்ற அடுத்த முனை முடிவுறாமல் தொடர்ந்தால் அதுக்கு பேரு கதிர்னு பேரு. அத அம்புகுறியால நம்ம குறிப்போம். இப்ப 2 கதிர்கள். அதன் பிறகு ஏ,பி 2 புள்ளிகள் வழியாக செல்லும் கோட்டினை டேஸ் என குறிக்கலாம்னா ஏபின்னு எழுதி மேல் பக்கம் 2 பக்கம் அம்புகுறி போடுற மாதிரி. இப்போ கோடுகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2 எழுத்தால எழுதி மேல 2 பக்கம் அம்புகுறி போட மாதிரி ஒரு படம் விட்டுருப்பார். அது ஏபிங்கிற கோடு. இங்க எழுதியிருக்காங்க பாருங்க, ஏபி சிடி அப்படிங்கிற 2 கோடு. 2 பக்கம் கோட்டு துண்டா இருந்தா பெருசா போட்டிருப்பாரு, கோடா இருந்தா 2 பக்கம் அம்புகுறி போட்டிருப்பாங்க. கோட்டு துண்டுங்கிற பொழுது தலையில கோடு மட்டும், கோடுகளா இருந்தா 2 பக்கம் அம்புகுறி போட்டிருக்காங்க நாம வச்சுக்கிறோம். ரைட். அதுக்கு அடுத்தது கோணங்கள்.
இங்க இந்த புறவய வினாவில் 7வது கேள்வி பார்க்குறேன். ஏபிசிங்கிற ஒரு 3 புள்ளி கொடுத்துருக்கு. உள்ள கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கை. கோட்டு துண்டுன்னு சொன்னா ஒரு புள்ளிக்கும் 2 புள்ளிக்கும் இடையில உள்ள அந்த தூரம். அப்ப இதுல எத்தனை கோட்டு துண்டுகள் இருக்கு? கணக்கை பார்த்தா தெரியுது. ஏபி அப்படிங்கிறது ஒரு கோட்டு துண்டு, பிசி அப்படிங்கிறது ஒரு கோட்டு துண்டு, ஏசி அப்படிங்கிறது ஒரு கோட்டு துண்டு. அப்ப இந்த கணக்குல 3 கோட்டு துண்டுகள் இருக்கு. நம்ம ஏபி மற்றும் பிசி அப்படிங்கிற மட்டும் கோட்டு துண்டு சொல்ல முடியாது. ஏபியும் ஒரு கோட்டு துண்டு தான், பிசியும் ஒரு கோட்டு துண்டு தான். அந்த பிங்கிற புள்ளி எடுத்துனா ஏசி அப்படிங்கிறதும் ஒரு கோட்டு துண்டு. அப்ப 3 கோட்டு துண்டுகள் இருக்கு. அடுத்தது பின்வற்றில் எது கோட்டு துண்டினை குறிக்கும்? கோட்டு துண்டுன்னு சொல்லியிருந்தா மேல அம்புகுறியும் போட்டிருக்க கூடாது, ஒரு பக்கம் கதிர் போட்டிருக்க மேல ஏபின்னு மொட்டையா இருக்க கூடாது. ஏபின்னு போட்டு மேல 2 பக்கம் அம்புகுறி இல்லாத கோடு உள்ளதுதான் ஏபிங்கிற கோட்டு துண்டை குறிக்கும். அடுத்தது நமக்கு மிகவும் எளிமையான கோணங்கள் தொடர்பான கருத்துக்கள் கொடுத்திருக்காங்க. கோணங்கள்லாம் என்ன? 2 கதிர்கள் ஒரு புள்ளியிலிருந்து விலகி செல்லும் பொழுது அதுக்கு இடைப்பட்ட பகுதியை நம்ம கோணம்னு சொல்றோம். அப்ப அந்த கோணத்தின் வகைகள் நமக்கு ஏற்கனவே தெரியும். குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், பூஜ்ய கோணம்னு 5 வகையான கோணங்களை நம்ம 5ஆம் வகுப்புலயே படிச்சிருக்கோம். குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், இன்னொன்னு பூஜ்ய கோணம். அப்ப கோணங்களுக்கு பெயரிடுதல். அப்ப இந்த கோணங்களுக்கு பெயரிட சொன்னா எப்படி பெயரிட்டு இருக்கோம்? கீழே PQR 3 இடத்துல பேர் வச்சிருக்கோம். கோணம் PQR, இல்ல ரிவேர்ஸ்ல கோணம் RQP, அப்படி இல்லாட்டி கோணம் Q. எந்த இடத்துல கோணம் இருக்கோ அந்த எழுத்து நம்ம 3 எழுத்துல பேர் வச்சா அந்த எழுத்து நடுவுல இருக்கணும். PQR அல்லது RQP அல்லது கோணம் Q. ஒரு இடத்துல சொன்னா எந்த இடத்துல கோணம் இருக்கோ அந்த எழுத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலாம். அப்ப கோணத்துக்கு பேர் வைக்க 3 விதமா பேர் வச்சிருக்காங்க. PQR, RQP, கோணம் Q. ரைட், இதுதான் பெயரிடுதல் முறையான விளக்கம். ஏன்னா ஒரு படத்தை கொடுத்துட்டு ஒரு கோணம் PQR அப்படிங்கிறது எத்தனை டிகிரி அப்படிங்கிறோட நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம். அவங்க எப்படி சுலபமாக கேட்குறேன்னு கேள்வி கேட்பாங்க. நமக்கு அது கடினமாக கூட போகலாம், வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கோணங்களை அளத்தல். கோணங்களை அளக்கிறதுக்கு நமக்கு பாகைமானது அது மாதிரி கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதனை தொடர்ந்து நிரப்பு கோணங்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதை நம்ம கண்டிப்பாக குறிப்பில் எடுத்துக்கிறேன். கோணங்கள், கோணம் நமக்கு தெரியும். அதுல நம்ம எழுத வேண்டிய முக்கியமானவன நிரப்பு கோணம். இப்ப நிரப்பு கோணம்னா யாரு? 2 கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி இருந்தா அவை ஒவ்வொன்றும் நிரப்பு கோணங்கள். இப்படியே கேள்வி பாரு. 2 கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி எனில் அவ்வகை கோணங்கள் டேஷ். நம்ம உடனே குறுங்கோணம் இருக்கும், செங்கோணம் இருக்கும், நேர்கோணம் இருக்கும், மிக நிரப்பு கோணம், நிரப்பு கோணம், ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவோம். நம்ம 2 கோணத்தை பார்த்தோன்னையும் டக்குன்னு என்ன குறுங்கோணம்னு எழுதி விட்டுரும். அப்ப 2 கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி இருந்தா அதுக்கு பேரு மிக நிரப்பு கோணம்னு பேரு. அப்ப நிரப்பு கோணங்கள்னா என்ன நாம வச்சுக்கணும்? 2 கோணத்தை கூட்டுனா 90 டிகிரி. அல்லது கோணங்கள் அளக்கிறது சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு, புது வார்த்தை, பின்வளை கோணம். 180 டிகிரிக்கு அதிகமான கோண அளவு பின்வகை கோணம் எனப்படும். கொடுக்கப்பட்ட கோணத்தை 360 டிகிரி கோணத்தில் இருந்து கழிக்க பின்வளை கோணம் கிடைக்கிறது. இங்க ஒரு பின்வளை கோணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வளை கோணம்ங்கிறது கோணம் கொடுத்துருக்காங்க 60 டிகிரி. அப்ப பின்வளை கோணம்ங்கிறது 300 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு எல்லா கோணமும் படிச்சுட்டு போயிட்டோம். ஒரு படத்தை கொடுத்துட்டு, இது போல ஒரு படத்தை கொடுத்துட்டு 60 டிகிரி கொடுத்துட்டு இப்படத்தில் பின்வளை கோணம் எவ்வளவுன்னு கேட்டா கணக்குல என்ன கொடுத்துருப்பாங்க? 60 டிகிரி கொடுத்துருப்பாரு, 120 டிகிரி கொடுத்துருப்பாங்க, 30 டிகிரி கொடுத்துருப்பாங்க, 300 டிகிரி கொடுத்துருப்பாங்க. என்ன வார்த்தை? நிரப்பு கோணம்னு நினைச்சு ஒரு விட கொடுத்துருக்காரு 30 டிகிரி. மிக நிரப்புன்னு நம்ம கொடுத்தோம்னா 120 டிகிரி. அடுத்தது மிச்சம் 300 டிகிரி ஒன்று கொடுத்துருக்காரு. அப்ப 360ல 60 போக மிச்சம் 300 டிகிரி. இதுதான் பின்வளை கோணம். நமக்கு குறுங்கோணம் தெரியும். 1 டிகிரிலேருந்து 89 டிகிரி வரைக்கும் இருந்தா அது குறுங்கோணம். சரியா 90 டிகிரி இருந்தா அது செங்கோணம்.
91லேருந்து 179 வரைக்கும் இருந்தா அது விரிகோணம். சரியா 180 டிகிரி இருந்தா அதுக்கு பேரு நேர்கோணம். அப்ப அதையும் தாண்டி ஒரு கோணம் கொடுத்துருக்காங்க. அப்ப 180 டிகிரிக்கு அதிகமான உள்ள கோணம் பின்வளை கோணம். இப்படியே கேட்கலாம், 180 டிகிரிக்கு அதிகமான கோணம் அதன் பெயர் என்னன்னோட கேட்கலாம். அப்ப நமக்கு அப்படி ஒரு வார்த்தையே தெரியலையே அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? பின்வளை கோணம். 180 டிகிரி விட அதிகமா இருக்கு, அந்த கோணத்துக்கு பேரு பின்வளை கோணம்னு பேரு. இதை நம்ம நாம வச்சுக்கணும். அப்ப கோணத்துல குறுங்கோணம், செங்கோணம், நேர்கோணம், விரிகோணம், பூஜ்ய கோணம், பின்வளை கோணம். நிரப்பு கோணம்னா 2 டிகிரியை கூட்டணும்னா 90 டிகிரி வந்தா அது நிரப்பு கோணம். 2 டிகிரியை கூட்டணும்னா 180 டிகிரி வந்தா அதுக்கு பேரு மிகை நிரப்பு கோணம். இதை நம்ம நாம வச்சுக்கணும். பூஜ்ய கோணம் கொடுத்துருக்காங்க, 180 கொடுத்துருக்காங்க. இதுல சிறப்பு ஜோடி கோணங்கள், நிரப்பு கோணம், மிக நிரப்பு கோணக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இரு கோணங்களின் கூட்டுத்தொகை 90 டிகிரி எனில் அக்கோணங்கள் ஒவ்வொன்றும் நிரப்பு கோணங்கள் ஆகும். இது கோணங்களின் கூட்டுத்தொகை 180 டிகிரி எனில் அவ்விரு கோணங்களும் ஒன்றுக்கொன்று மிக நிரப்பு கோணங்கள் ஆகும். அப்ப கணக்குல ஒரு டிகிரியை கொடுத்துட்டு அதனுடைய நிரப்பு கோணம் என்னன்னு கேட்கலாம், மிக நிரப்பு கோணம் என்னன்னு கேட்கலாம். நிரப்பு கோணம் என்ன? 20 டிகிரியின் நிரப்பு கோணம்னு சொன்னா கேள்வியை நல்லா படிச்சுக்கிறேன். 20 டிகிரியின் நிரப்பு கோணம் அது 70 டிகிரி. அதே 20 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம்னு சொன்னா 160 டிகிரி. இப்ப நிரப்பு கோணம்னா கணக்கை 90ல கழிச்சு போட்டா எனக்கு இவ்வளவு வந்துடும். ஏன்னா 2 பேரையும் கூட்டினா 90 வரணும். 20ஓட 70 கூட்டினா 90. மிக நிரப்பு கோணம்னா 2ஐயும் கூட்டினா 180 டிகிரி வரணும். 20ஓட 160 கூட்டினா 180. 20ம் 160ஐயும் கூட்டினா 180 வரும். அதனால அந்த 20இன் மிக நிரப்புன்னு போட்டா 160 போடணும். 20 டிகிரி நிரப்பு கோணம்னு கேட்டா 70 டிகிரி போடணும். இதை நம்ம நிலையில் வச்சுக்கிறோம். அப்ப நிரப்பு கோணம் அப்படின்னு சொன்னா நாம வச்ச வேண்டியது 90 டிகிரி. மிக நிரப்புன்னு சொன்னா 180 டிகிரி. பின்வளை கோணம்னு சொன்னோம்னா 180 டிகிரியை விட அதிகமான உள்ள கோணத்துக்கு பேரு பின்வளை கோணம்னு பேரு. ரைட். அது தொடர்பான சில படங்கள் கொடுத்துருக்காங்க. குறுங்கோணம்னா இது, விரிகோணம்னா இது, செங்கோணம்னா இது, நேர்கோணம் சமதா கேட்டிருக்கு. சரியா தவறா கேட்டிருக்கு பாருங்க. 20 டிகிரி மற்றும் 70 டிகிரி நிரப்பு கோணங்கள். ரைட். 2ஐயும் கூட்டி பார்த்தா 90 டிகிரி வருது, அதனால இது சரி. அடுத்து 88 டிகிரி 12 டிகிரி நிரப்பு கோணங்கள். 2ஐயும் கூட்டினா 100 டிகிரி வருது, அதனால இது தவறுன்னு எழுதுவேன். 80 டிகிரி 180 டிகிரி மிக நிரப்பு கோணங்கள் தவறு. ஏன்னா 2ஐயும் கூட்டினா 260 வருது, அதனால தவறு. 0 டிகிரி 180 டிகிரி மிக நிரப்பு கோணங்கள், இது சரின்னு எழுதிடும். ரைட். அடுத்தது கோணங்களை வரைந்து எழுதியிருக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோண வகைகள் எழுத சொல்லியிருக்காங்க. மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடையே உள்ள கோண வகைகள் கேட்டிருக்காங்க. விரிகோணம், பூஜ்ய கோணம், நேர்கோணம், குறுங்கோணம், செங்கோணம். இது சுலபமா நம்ம விட எழுதிடலாம். அடுத்தது நிரப்பு கோணங்கள். நிரப்பு கோணங்களை காண்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. நிரப்பு கோணங்களை காண்க. அப்ப நிரப்பு கோணம் 30 டிகிரி நிரப்பு கோணம், அப்ப அது 60 டிகிரி எழுதிடும். 70 டிகிரி மிக நிரப்பு கோணம் 39. 70 டிகிரி மிக நிரப்பு கோணம்னா 110 டிகிரி. அப்ப மிக நிரப்புன்னா 180 நாம வச்சுக்கணும். நிரப்பு கோணம் அப்படின்னா 90 டிகிரி நாம வச்சுக்கணும். இது 2ஐயும் கூட்டினா 90 டிகிரி வருதோ அதான் ஒன்றுக்கு ஒன்று நிரப்பு கோணம் பேர். இப்போ விட கண்டுபிடிக்கணும்னா நிரப்பு கோணம் வேணும்னா 90ல கழிச்சு விட போட்டுடலாம். மிக நிரப்பு கோணம் வேணும்னா 180 டிகிரியில கழிச்சு நாம வச்சு. அப்ப நிரப்பு கோணம்னா 90 டிகிரியை நாம வச்சுக்கணும் நம்பரை. மிக நிரப்புனா 180 நாம வச்சுக்கணும். அடுத்தது புள்ளிகள், அடுத்தது கோடுகள். 3 புள்ளி, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் ஒரு கோட்டின் மீது அமைந்தால் அவை ஒரு கோடமை புள்ளிகள். ஒரு கோடமை புள்ளிகள் ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே கடைசியா ஒருங்கமை புள்ளி வச்சுக்காங்க. ஒரு புள்ளி வழியா 2-3 கோடு போனா அந்த புள்ளிக்கு பேரு ஒருங்கமை புள்ளி அல்லது ஒரு புள்ளி வழி. அந்த கோட்டுக்கு பேர் ஒரு புள்ளி வழி கோடு, அந்த புள்ளிக்கு பேரு ஒருங்கமை புள்ளின்னு ஒரு பேர். ஒருங்கமை புள்ளி. 3க்கு மேற்பட்ட கோடுகள் ஒரு புள்ளி வழியா போனா அந்த புள்ளிக்கு பேரு ஒருங்கமை புள்ளின்னு பேரு. அந்த கோட்டுக்கு பேரு ஒரு புள்ளி வழி கோடுகள். இந்த வார்த்தைகளை நாம வச்சுக்கிறோம். அது தொடர்பான கணக்கில் கொடுத்துருக்காங்க. கோணங்களை பெயரிடு. 1வது கோணத்துக்கு என்ன பேரு? கோணம் 1ங்கிறது BCD அப்படின்னு பேர் வச்சிருவேன். 2வது கோணத்துக்கு என்ன பேரு? CBEன்னு பேர் வச்சிருவோம். இது போல பெயர்களை வைக்க நமக்கு தெரியும். இதுல
6ஆம் வகுப்புல உள்ள முதல் பருவத்தில் உள்ள வடிவியல் தொடர்பான கருத்துகள் கொடுத்துருக்காங்க. இந்த நினைவுகள் கொள்கையை மட்டும் நல்லா ஒரு தடவை நம்ம படிச்சாலே இந்த பாட கருத்துக்கள் அனைத்தும் நமக்கு தெரியும். கோடு என்பது இருபுறங்களிலும் முடிவின்றி நீண்டு கொண்டே செல்லும். அப்ப 2 பக்கம் அம்புகுறி போட்டிருக்கும்னு அர்த்தம். கோட்டு துண்டுனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இணைகோடுகள்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. வெட்டும் கோடுகள்லாம் என்ன, 90 டிகிரி குறைவான கோணம்னா குறுங்கோணம், 90 டிகிரி அதிகமான கோணம்னா விரிகோணம், சரியா 90 டிகிரி இருந்தால் அதுக்கு பேர் செங்கோணம், அதுக்கு தொடர்பான ஒருங்கமை புள்ளி, அது தொடர்பாக அனைத்து கருத்துக்களையும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தை நம்ம நல்லா படித்தாலே இந்த பாடக்கருத்துக்கள் அனைத்தையும் நம்மளால சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது 2ஆம் பருவத்தில் உள்ள வடிவில் முக்கோணம் அமைதை புரிந்து கொள்ளுதல் மற்றும் அடிப்படை குறிகள் புரிந்து கொள்ளுதல், முக்கோண வகைகள் மற்றும் பண்புகள், மூளை மட்டத்தை பயன்படுத்தி இணைகோடுகள் மற்றும் செங்கோடுகள் வரைதல். இது 6ஆம் வகுப்புல உள்ள வடிவியல் தொடர்பான கணக்குகள். இங்க படங்கள் கொடுத்துருக்காங்க. முக்கோணம் தெரியும். 3 நேர்கோட்டு துண்டுகளா அமைந்த ஒரு மூடிய வடிவம் முக்கோணம். செயல்பாடு அதுக்கு மேல ஒரு வயலட் கலர்ல எழுதியிருக்காங்க. 3 நேர்கோட்டு துண்டுகளால் அமைந்த ஒரு மூடிய வடிவம். அப்போ 3 கோட்டு துண்டு இருக்கணும், நேர்கோட்டு துண்டுகளா இருக்கணும், மூடி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த முக்கோணம். அது தொடர்பான இதெல்லாம் முக்கோணம் தொடர்பான கேள்விகள் கீழே கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. முதல்ல ஒரு முக்கோணமா இருக்கு, 2வது முக்கோணம், 3வது உள்ளது முக்கோணம் இல்லை. ஏன்னா அதுக்கு 3வது மூடலை, அது 4வது மூடலை, 5வது மூடி இருக்கு, ஆனா ஒரு பக்கம் வளைகோடா இருக்கு. அப்ப இது போல மாறி மாறி உள்ள படங்களை எது முக்கோணம் இல்லைங்க நம்ம சுலபமா கண்டுபிடிக்க முடியும். அந்த முக்கோணத்தினுடைய அடிப்படை கூறுகள் சொல்லி கீழே சிந்திகை மேலே வயல் கடலில் கொடுத்துருக்காங்க. முக்கோணமானது 3 பக்கங்கள், 3 கோணங்கள், 3 முனைகளை பெற்றிருக்கும். முக்கோணத்துக்கு 3 பக்கம், 3 கோணம், 3 முனைகள், அதுதான் முக்கோணம். அடுத்தது கீழே முக்கோணத்தை முக்கியமான ஒரு கருத்து கொடுத்துருக்காங்க. அட்டவணை கொடுத்து செயல்பாடு கொடுத்து கீழே கடைசியில் ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இதை கண்டிப்பா நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். இது முக்கோணத்தினுடைய பண்பு. முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கும், 3 கோணங்கள் இருக்கும், 3 முனைகள் இருக்கும். அதெல்லாம் கோணத்தின் அடிப்படையால பண்பு. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி ஆகும். அதை அப்படியே குறிப்பிடுத்துக்கிறேன். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி ஆகும். ஏன்னா இதை வச்சே நம்ம நிறைய கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குறிப்பை மட்டும் இந்த முக்கோண தொடர்பான கேள்விகள் எழுதிக்கிறேன். ரைட். அதுக்கு அடுத்த பண்பு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, முக்கோணம் கொடுத்துருக்காங்க, பக்கம் 1, பக்கம் 2, பக்கம் 3, பக்கம் தொடர்பான ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகைகள். முக்கோணத்தை வகைப்படுத்துறோம். 3 பக்கங்கள் இருக்கு. அந்த முக்கோணத்தின் பக்கங்களை வைத்து 3 விதமான வகைப்படுத்துறோம். முதல் வகை அசமபக்க முக்கோணம். ஒரு முக்கோணத்தின் 3 பக்க அளவுகளும் வேற வேற இருந்தா அதுக்கு பேரு அசமபக்க முக்கோணம்னு பேரு. எழுதிக்கிறோம். 3 பக்கங்களும் வெவ்வேறானவை, வெவ்வேறாக இருந்தால், பக்க அளவுகள் வேற வேற இருந்தா அதுக்கு பேரு அசமபக்க முக்கோணம். கேள்வி எப்படி 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட முக்கோணத்தின் வகை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அப்ப அதுக்கு என்ன வகை? பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப பக்கத்தின் அடிப்படையில் எழுத போறேன். பக்கத்தின் அடிப்படையில் எழுதணும்னா அதுக்கு பேரு அசமபக்க முக்கோணம். 2வது வகை இரு சமபக்க முக்கோணம். ஒரு முக்கோணத்துல ஏதாவது 2 பக்கம் சமமா இருந்தா அதுக்கு பேரு இரு சமபக்க முக்கோணம்னு பேரு. அப்ப 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு கேள்வியோட கேட்கலாம். அடுத்தது சமபக்க முக்கோணம். இது நமக்கு தெரியும், 3 பக்கம் பேர்லயே இருக்கு. சமபக்க முக்கோணம் 3 பக்கங்களும் சமமான அளவுகளை பெற்றிருக்கிறது, அதனால அதுக்கு பேரு சமபக்க முக்கோணம். பெயர்லயே நமக்கு விட இருக்கு. அசமபக்கம் 3 பக்கமும் சமம் இல்ல. இரு சமபக்க முக்கோணம் 2 பக்கம் சமமா இருக்கு. சமபக்க முக்கோணம் 3 பக்கமுமே சமமா இருக்கு, அதனால அதுக்கு பேரு சமபக்க முக்கோணம். இப்ப அது தொடர்பான கேள்விகள் கேட்டு இவற்றை ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க.
6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அவங்க விட எழுதிட்டாங்க. அசமபக்க முக்கோணம். அடுத்து 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப இது நமக்கு தெரியுது, இது சமபக்க முக்கோணம். அடுத்த கேள்வி 2.2 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர், 3.2 சென்டிமீட்டர். இது மூன்று வேற வேறையா இருக்கு, அதனால இது அசமபக்க முக்கோணம். அடுத்த கணக்குல 2 பக்கங்கள் சமமா இருக்கு, அப்ப இரு சமபக்க முக்கோணம். அடுத்த கணக்குல 3 பக்கங்களும் சமமா இருக்கு, அதனால சமபக்க முக்கோணம். கடைசி கணக்குல 2 பக்கங்கள் சமமா இருக்கு, அதனால இரு சமபக்க முக்கோணம். அப்ப பக்கத்தின் அடிப்படையில பக்க அளவுகளை பார்த்த உடனேயுமே நம்ம சுலபமாக விடை எழுத முடியும். அடுத்தது கோணங்களின் அடிப்படையில். கோணங்கள் குறுங்கோண முக்கோணம், குறுங்கோணம் சொல்ல போறோம், செங்கோணம் சொல்ல போறோம், விரிகோணம் சொல்ல போறோம். அதுல கொடுத்துருவோம் ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் குறுங்கோணங்களாக இருந்தால் அதுக்கு பேரு குறுங்கோண முக்கோணம். 3 கோணம் கொடுத்துப்பாங்க, 3 கோணமுமே குறுங்கோணமா இருக்கும். 50 டிகிரி, ஒரு 60 டிகிரி, ஒரு 70 டிகிரி. அப்ப 3 கோணம் கொடுத்துருக்காங்க. 50 டிகிரியும் குறுங்கோணம், 60 டிகிரியும் குறுங்கோணம், 70 டிகிரியும் குறுங்கோணம். அப்ப அதனால இது குறுங்கோண முக்கோணம். அடுத்த வகை செங்கோண முக்கோணம். ஒரு முக்கோணத்தில் ஏதேனும் ஒரு கோணம் சரியா 90 டிகிரி அவர் கணக்குல கொடுத்துருந்தா அந்த கோணத்துக்கு பேரு செங்கோண முக்கோணம் பேரு. அதுபோல ஒரு கோணம் விரிகோணமா இருந்தா அந்த முக்கோணத்துக்கு பேரு விரிகோண முக்கோணம்னு பேரு. இப்போ 3 வகையான முக்கோணம். கோணத்தின் அடிப்படையில குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம். ஒரு கோணம் தான் 90 டிகிரி இருக்கணும், 2 கோணம் இருக்க வாய்ப்பு இல்லை. 2 கோணம் 90 டிகிரி இருந்திருந்தா அது முக்கோணமா அமையாது. அதுபோல 2 கோணம் விரிகோணம் கொடுத்திருந்தா அதுவும் முக்கோணமா அமையாது. அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். ரைட். அடுத்து அது தொடர்பான கீழே கேள்விகள் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டவணை கொடுத்துருக்கு. முதல்ல 60 டிகிரி, 60 டிகிரி, 60 டிகிரி கூட்டினா 180 டிகிரி. இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காரு, முக்கோணம் ஏபிசிவி அமைக்க இயலுமா? ஆம்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா முக்கோணத்தின் வகைகள் குறுங்கோண முக்கோணம். இப்போ முதல்ல 3 கோணத்தையும் நம்ம கூட்டோம்னா 180 டிகிரி வந்தாதான் அது முக்கோணமாவே இருக்க முடியும். இப்போ 2வது கணக்குல 50, 40, 90 கூட்டின 180 டிகிரி வருது, முக்கோணம் அமைக்க முடியுமா? ஆம். அப்ப இது என்ன முக்கோணம்? 50 டிகிரி குறுங்கோணம், 40 டிகிரி குறுங்கோணம், 90 டிகிரி செங்கோணம். அப்ப அது செங்கோண முக்கோணம். அடுத்த கணக்குல கூட்டி பார்த்தா 180 டிகிரி வருது, அதனால ஆம் செங்கோண முக்கோணம். அடுத்த டிகிரியில கூட்டுறேன் 95, 40, 35 கூட்டினா 170 தான் வருது, அதனால முக்கோணமே அமைக்க இயலாது, அதனால அதுக்கு விடை எழுத வேண்டிய இல்லை. அடுத்த கணக்கு 110, 40, 30 கூட்டின 180 டிகிரி வருது, அப்ப இது முக்கோணத்தை அமைக்கும். என்ன வகையான முக்கோணம்? இது விரிகோண முக்கோணம். அடுத்த கணக்கு 150 டிகிரி இருக்கு, 60 டிகிரி இருக்கு, 70 டிகிரி இருக்கு, கூட்டினா கண்டிப்பா 180 விட அதிகமா இருக்கு, அதனால 280 வருது, அதனால முக்கோணத்தை அமைக்க இயலாது, அதுக்கு வகை எழுத முடியும். இப்படி கணக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது நம்மள ஈஸியா நம்மள தவறு பண்றதுக்கு ஒரு ஈஸியா சுலபமான ஒரு கணக்கு. 110 டிகிரி, 50 டிகிரி, 30 டிகிரி என்பது எவ்வகை முக்கோணத்தை அமைக்கும்னு கேட்பார். நம்ம 110 பார்த்தேன், 50 பார்த்தேன், 30 பார்த்தேன், ஆனா என்ன பண்ணல, கூட்டி பார்க்கல, 190ன்னு வந்துருச்சு. கூட்டாம அவசரத்தில் என்ன பண்ணோம், கோணத்தை மட்டும் பார்த்தா ஒரு இடத்துல 110 இருக்கு, அப்ப இது என்ன முக்கோணம்? விரிகோண முக்கோணம் எழுதிட்டு வரும். அந்த ஆப்ஷனும் அதுல விடையே இருக்கும். விரிகோண முக்கோணம்னு இருக்கும், குறுங்கோண முக்கோணம்னு இருக்கும், செங்கோண முக்கோணம்னு இருக்கும், முக்கோணம் அமைக்க இயலாதுன்னு இருக்கும். அந்த கடைசி ஆப்ஷன் நம்ம பார்க்கவே மாட்டோம். கண்ணு யாரை பார்த்தது? 110 மட்டும்தான் பார்த்துருக்கோம். 110 டிகிரியை பார்த்த உடனே டக்குன்னு என்ன எழுதிட்டோம்? விரிகோண முக்கோணம்னு எழுதிட்டு வந்துட்டோம். ஆனா அதுக்கான சரியான விடை முக்கோணம் அமைக்க இயலாது. ஏன் அமைக்க இயலாது? கூட்டுனா 190 வருது, 110, 50, 30ன்னாரு, கூட்டம் 190 வருது. அதனால விடையதற்கு முன்னாடி கேள்விகளை நல்லா படிக்கிறேன். முக்கோணம் அமைக்கணும்னு இருந்தா முதல்ல கூட்டம் 180 டிகிரி வந்தாதான் அது முக்கோணம். 180 டிகிரி வரல, கணக்குல 60 டிகிரி, 40 டிகிரி, 90 டிகிரின்னு கொடுப்பாரு. நம்ம 90 டிகிரி மட்டும்தான் நம்ம கண்ணு பார்க்கும். உடனே செங்கோண முக்கோணம்னு எழுதிட்டு வந்துருவோம். ஆனா அது முக்கோணத்தை அமைக்க இயலாது, ஏன்னா 190 வருது. இது போல நம்மளை சுலபமாக தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் நிதானமா கடைபிடித்தாலே விடை கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது முக்கோண சமனின்மை பண்பு.
இது ரெண்டாவது பண்பு. ஏற்கனவே ஒரு பண்பு எழுதி வச்சிருக்கேன். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது பக்கத்தின் அடிப்படையில் எழுத போறேன். கீழே ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்க அளவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். இதே பண்பு எழுதிக்கிறேன். 2 பக்கத்தை கூட்டுனா அது மூணாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும். எந்த முக்கோணமா இருந்தாலும் ஏதாவது 2 பக்கத்தை கூட்டுனா அது மூணாவது பக்கத்தை விட அதிகமா இருந்தாதான் அது முக்கோணத்தை அமைக்கும். அப்படி இல்லைன்னா அமைக்காது. கோணம் கொடுத்துருந்தா கூட்டி பார்த்து எப்படி 180 டிகிரி வந்தா இது முக்கோணத்தை அமைக்கும், 170 டிகிரி இருந்தா அமைக்காது, 190 டிகிரி இருந்தா அமைக்காது, 210 இருந்தா அமைக்காதுன்னு சொன்னோமோ, அதுபோல பக்கங்கள் கொடுத்திருந்தாலும் அந்த பக்கத்தை வச்சு இது முக்கோணத்தை அமைக்குமா அமைக்காதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான பண்பு இது. ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்க அளவுகளில் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். சைடில் ஒரு உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துக்குது. ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின் மூன்றாவது பக்கமானது இரு பக்க அளவுகளின் வித்தியாசம் மற்றும் கூடுதல் ஆகியவற்றின் இடையில் அமையும். இது ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ரைட். இங்க அது தொடர்பான பண்புகள் படித்தது தொடர்பான ஒரு இவற்றை முருகன் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ரைட். அப்ப கணக்குல பண்பு என்ன படிச்சோம்? ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்க அளவுகளில் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். அப்ப நம்ம எத்தனை டெஸ்ட் பண்ணணும்? 3 டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணணும். இரு சிறிய பக்கங்களின் கூடுதல். 2 சிறிய பக்கங்களை கூடினா மட்டுமே போதும். விடையை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். இரு சிறிய பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட பெருசா வந்துட்டா முக்கோணத்தை அமைக்கணும்னு எழுதி கொடுக்கும். இப்ப 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். நான் 10ஐயும் 7ஐயும் கூட்ட போறது இல்லை, 7ஐயும் 6ஐயும் கூட்டினேன். ஏன்னா 7, 10, 6 இந்த 3ல எது ரொம்ப சின்னது? 6ம் 7ம். இப்போ 6ஐயும் 7ஐயும் கூட்டினேன் 13. 13ங்கிறது 10ஐ விட பெரியது, அதனால இது முக்கோணத்தை அமைக்கும். இன்னொரு கேள்வி கேட்க, முக்கோணத்தின் வகை போய் பார்த்தேன், 3 பக்கம் வேற வேற இருக்கு, அதனால இதுக்கு அசம பக்க முக்கோணம்னு பேரு. அதுக்கு அடுத்தது முக்கோணம் 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். இப்போ 8ஐயும் கூட்டினா 16, 10ஐ விட பெரியது, அமைக்க இயலுமா? ஆம்னு எழுதுறேன். என்ன வகை? 2 பக்கம் சமமா இருக்கு, அதனால இது இருசம பக்க முக்கோணம்னு எழுதுறேன். 8.5, 7.3, 6.8. இப்போ யாரையும் கூட்டணும்? 7.3ஐயும் 6.8ஐயும் கூட்டினேன் 14.1. 8.5 விட பெரியது, 3 பக்கம் வேற வேற இருக்கு, இது அசம பக்க முக்கோணம். 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர். 4ஐயும் 5ஐயும் கூட்டின 9, இது 12ஐ விட பெரியதாக இல்லை, சிறியதாக இருக்கு, அதனால இது முக்கோணத்தை அமைக்காது. இந்த கேள்வியை தான் நம்ம நாம வச்சுக்கிறோம். எப்படி கேட்பாரு? 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள முக்கோணத்தின் வகைன்னு கேட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி இல்லை நம்ம சொல்லுவோம். 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர். முதல் ஆப்ஷன் என்ன இருக்கும்? அசம பக்க முக்கோணம், இருசம பக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம். முக்கோணம் அமைக்க இயலாது. அந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு விட. ஆனால் அந்த ஆப்ஷன் நம்ம பார்க்க மாட்டோம். எந்த நம்பரை மட்டும் பார்த்துருக்கோம்? 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர். 3 பக்கமும் வேற வேற இருந்தா அசம பக்க முக்கோணம் தானே சொன்னோம். ஆமா. ஆனா முக்கோணமே அமையாத போது நம்ம எப்படி அசம பக்க முக்கோணம் எழுத முடியும்? இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்மளை சற்று யோசிச்சு விடை எழுதணும். கேள்வி விடை எழுதுறதுக்கு முன்னாடி பக்கம்னு இருந்தா அதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும்? 2 சிறிய பக்கத்தை கூட்டணும். கூட்டுற விட மூன்றாவது பக்கத்தை விட பெருசா வரணும். ஆமா வச்சுக்கிறேன். கூட்டுற விட பெருசா வரணும். 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9, அது 12ஐ விட சிறியதா இருக்கு, அப்ப இது முக்கோணத்தை அமைக்காதுன்னு நாம வச்சுக்கிறோம். அடுத்த கேள்வி 15 மீட்டர், 20 மீட்டர், 20 மீட்டர். நான் 15ஐயும் 20ஐயும் கூட்டினா 35, 20 விட பெரியதாக இருக்கு, அதனால இது இருசம பக்க முக்கோணத்தை அமைக்கும். அது போல எல்லா கணக்கும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நாம வச்சுக்கிறோம். முக்கோண வகையில் 2 பண்பு. கோணமா இருந்தா முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. பக்கமா இருந்தா ஒரு முக்கோணத்தின் இரு பக்க அளவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு சிறிய பக்கத்தை 2ஐயும் கூட்டி ஒரே டெஸ்ட்ல விடையை போட்டுரும். 2 சிறிய பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட பெரியதாக வர வேண்டும். அதை நாம வச்சுக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றோம்.
இரு சிறிய பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட பெரியதாக வர வேண்டும். ஏன்னா 3 டெஸ்ட் பண்ணணும். நம்ம ஒரே டெஸ்ட்ல விடை எழுதுறதுக்காக தான் சிறிய பக்கங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறோம். இரு சிறிய பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கங்களை விட பெரியதாக வர வேண்டும். ரைட். அதுக்கு அடுத்தது அது தொடர்பான வினாக்கள் கொடுத்திருக்கு. ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைந்தபட்சம் எத்தனை குறுங்கோணங்கள் இருக்கும்? குறைந்தபட்சம் 2 குறுங்கோணங்கள் இருக்கும். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் வெவ்வேறானவை எனில் அது அசம பக்க முக்கோணம். இருசம முக்கோணத்தில் 2 கோணங்கள் சமம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு செங்கோண முக்கோணத்தில் 2 பக்கங்கள் சமம் எனில் அது டேஷ். ஒரு செங்கோண முக்கோணம் அதுல 2 பக்கம் சமமா இருக்கு, அதனால இதுக்கு பேர் இரு சமபக்க செங்கோண முக்கோணம். பக்கம் மற்றும் கோணத்தின் அடிப்படையிலே பேர் வைக்கிறேன். ரைட். அதுக்கு அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அனைத்து பக்கங்களும் வெவ்வேறான இந்த அசம பக்க முக்கோணம். ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணமா இருந்தா செங்கோண முக்கோணம், ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமா இருந்தா அது விரிகோண முக்கோணம், எவையேனும் 2 பக்கங்கள் சமம்னா இரு சமபக்க முக்கோணம், 3 பக்கம் சமமா இருந்தா அது சமபக்க முக்கோணம். அடுத்தது கோணத்தின் அடிப்படையில் பக்கத்தின் அடிப்படையில் அந்த 5வது 6வது கழிவுற பின்வரும் முக்கோணங்கள் மற்றும் முக்கோணங்களை பக்கங்கள் மற்றும் கோணங்கள் அடிப்படையை வகைப்படுத்து. முதல் படத்தை இப்ப இந்த 6வது கணக்கு பாருங்க. பின்வரும் முக்கோணங்களை பக்கங்கள் மற்றும் கோணங்கள் அடிப்படையில் வகைப்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க. அங்க ஒரு இருசம பக்க முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அப்ப பக்கத்தின் அடிப்படையில் அது இருசம பக்க முக்கோணம், இப்ப கோணத்தின் அடிப்படையில் அது ஒரு குறுங்கோண முக்கோணம். அப்படி என்ன இருசம பக்க குறுங்கோண முக்கோணம். இருசம பக்க குறுங்கோண முக்கோணம் எழுதுவோம். 2வது கணக்கு பார்க்குறேன். ஒரு செங்கோணம் இருக்கு, 3 பக்கம் வேற வேற இருக்கு. பக்கங்கள் அடிப்படையில் அது அசம பக்க முக்கோணம், அப்ப அசம பக்க செங்கோண முக்கோணம். அடுத்தது 3வது கணக்கு. பெரிகோண முக்கோணமா இருக்கு, 2 பக்கம் சமமா இருந்தா இரு சம பக்க பெரிகோண முக்கோணம்னு விட எழுதிருக்கும். அப்ப பக்கங்கள் மற்றும் கோணங்கள் அடிப்படைன்னு சொன்னா பக்கத்தின் அடிப்படையில்னா பக்கத்தை பார்க்குறேன், கோணங்கள் அடிப்படைனா கோணத்தை பார்க்குறேன். ரெண்டையும் ஜாயின் பண்ணி இருசம பக்க செங்கோண முக்கோணம்னோ இருசம பக்க அசம பக்க முக்கோணம்னோ சமபக்க செங்கோண முக்கோணம். சமபக்கம்னா கண்டிப்பா என்ன குறுங்கோண முக்கோணமா தான் இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரி இருக்கும். அப்ப சமபக்க குறுங்கோண முக்கோணம்னு விட எழுதிடுவேன். அப்ப இல்ல 2 பக்கம் சமமா இருக்கு, அது விரிகோணமா இருக்கு அப்படின்னா இரு சமபக்க விரிகோண முக்கோணம். இல்ல 3 பக்கம் வேற வேற இருக்கு, அது விரிகோண முக்கோணமா பார்த்தா தெரியுது அப்படின்னா அசம பக்க விரிகோண முக்கோணம்னு எழுதணும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்த 7வது கணக்கை மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்துறோம். கீழே பின்வரும் பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா? 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். நம்ம கணக்குல என்ன சொல்லியிருக்கோம்? இரு சிறிய பக்கங்களை கூட்டி பார்க்குறேன். 6ஐயும் 4ஐயும் கூட்டின 10, 8ஐ விட பெரியதாக இருக்கு. அப்ப கண்டிப்பா முக்கோணத்தை அமைக்க இயலும். ஆமெனில் முக்கோண வகைகளை எழுது. இது ஒரு அசம பக்க முக்கோணம். 2வது கணக்கு. 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். 8ஐயும் 5ஐயும் கூட்டின 13, அது 10ஐ விட பெரியது. அதனால கண்டிப்பா முக்கோணத்தை அமைக்க இயலும். என்ன முக்கோணம்? அதுவும் அசம பக்க முக்கோணம். 3வது கணக்கு. 6.2 சென்டிமீட்டர், 1.3 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர். இப்ப யாரையும் கூட்டணும்? 1.3ஐயும் 3.5ஐயும் கூட்டின அது 4.8. அப்ப 6.2ஐ விட அது சிறியதா இருக்கு, அதனால இது முக்கோணத்தை அமைக்க இயலாது. இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்ம கேட்பாங்க. அது இன்னும் சுலபமா முதல் கணக்குல கேட்ட மாதிரி 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், இல்லைன்னா 8 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். இன்னும் நல்லா குழப்பம்னா 8 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர்னா கேள்வி கேட்கலாம். 4ஐயும் கூட்டினா 8 சமமா வந்தாலும் முக்கோணத்தை அமைக்காது. அப்ப நம்ம பார்த்தோன்னே அழகா இது இரு சமபக்க முக்கோணமா இருக்குன்னு சொல்லி இரு சமபக்க முக்கோணம் எழுதிருக்கு. அது முக்கோணத்தை அமைக்காது. அப்ப 2 சிறிய பக்கத்துல கூட்டினா 3வது பக்க அளவுக்கு சமமாகவும் இருக்கக்கூடாது, பெரியதாக இருக்க வேண்டும். அதை நான் வச்சுக்கிறேன். இப்போ பக்கங்கள் கொடுத்துட்டு முக்கோண வகை என்னன்னு கேட்டா விடை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 2 சிறிய பக்கத்தை கூட்டணும், அது 3வது விடையை விட பெருசா இருக்கணும். கூட்டுற விட பெருசா வரணும். கூட்டுற விட பெருசா இருக்கணும். பெருசா இருந்தாதான் அந்த முக்கோணத்தை அமைக்கும். அமைச்சாதான் அதுக்கு நான் வகை சொல்லலாம். அமைக்காத முக்கோணத்துக்கு நான் அதனுடைய வகையை சொல்ல முடியாது. அதனால விடைய தப்பா எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். அப்ப பக்கங்கள் கொடுத்துருந்தா 2 சிறிய பக்கத்தை மட்டும் கூட்டி பார்க்குறேன், அது 3வது பக்கத்தை விட பெரியதாக வர வேண்டும். அதுக்கு கீழே பின்வரும் கோளாறு கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா? முக்கோணம் அமைக்கிறதுக்கு முன்னாடி கோணமா இருந்தா 3 கோணத்தை கூட்டணும்,
180 டிகிரி வந்தாதான் அது முக்கோணத்தையே அமைக்கும். அதுக்கு பிறகுதான் அதோட வகை எழுத முடியும். அதனால கோணம் இருந்து கொடுத்திருந்தா வகை எழுதுறதுக்கு முன்னாடி கூட்டி பார்க்கணும். 180 டிகிரி வந்தாதான் அதனுடைய வகை எழுதணும். 3 பக்கங்கள் கொடுத்திருந்தா ஏதாவது 2 சிறிய பக்கத்தை கூட்டணும். அது 3வது பக்கத்தை விட பெரியதாக வந்தால் மட்டும்தான் அதன் பிறகு அதனுடைய வகை எழுதணும். 3வது பக்கத்தை விட பெரியதாக வரல, சிறியதா இருக்கு அல்ல சமமா இருக்குன்னா அது முக்கோணத்தையே அமைக்காது அப்படிங்கிற ஒரு விடை கண்டிப்பா அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த விடையத்தான் எழுதணும். உடனே பக்கத்தை பார்த்த உடனே விடை எழுத வேண்டாம். அதை நம்ம நினைவில் வச்சிருக்கோம். அது மாதிரி கோணத்தை பார்த்த உடனே விடை எழுத வேண்டாம், கூட்டி பார்க்கணும் அப்படிங்கிறத நாம வச்சுக்கிறேன். ரைட். அதுக்கு 3வது கோணத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். 2 கோணத்தை கொடுத்துட்டு ஒரு முக்கோணத்தினுடைய 3வது கோணம் என்னன்னு கேட்டா அந்த 2 கோணத்தை கூட்டுறேன். 140 டிகிரின்னு வந்தா 180ல 140 கழிச்சுட்டா மிச்சம் 40 டிகிரி. ஏன்னா முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரிங்கிற பண்பு நமக்கு தெரியுமாங்கிறது டெஸ்ட் பண்றதுக்கு தான் இது. அவங்க 2 கோணம் கொடுத்துருவாங்க. 3வது கோணம் யாருன்னா இந்த 2 கோணத்தை கூட்டிட்டு அந்த 180ல கழிச்சுட்டா மீதி வர்றதா நமக்கு தேவையான விடை. இங்க ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையை நிறைவு செஞ்சுட்டு நம்ம வகுப்பையும் நிறைவு செஞ்சிருவோம். முதல்ல ஒரு அட்டவணை கொடுத்துருக்காரு. கோணம் 1, கோணம் 2, கோணம் 3ன்னு கொடுத்துருக்காங்க. கோணத்தின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகை இருக்காரு, பக்கத்தின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகை இருக்காரு. ஏன்னா நமக்கு இப்படியோட கேள்வி கேட்கலாம். 60 டிகிரி, 40 டிகிரி, 80 டிகிரி அளவுள்ள முக்கோணத்தின் வகை. அவர் குறுங்கோண முக்கோணம்னே கொடுக்காம அசமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், விரிகோண முக்கோணம், அடுத்து சமபக்க முக்கோணம் கொடுத்துருக்காங்க. குறுங்கோண முக்கோணங்கிற ஆப்ஷனே காணும். கேள்வி தவறுன்னு சொல்லக்கூடாது. இந்த கோணம் கொடுத்துட்டு அவர் பக்கத்தின் அடிப்படையில் விடை எழுதியிருக்காரு. நல்லா நான் வச்சுக்கிறேன். கோணத்துல கொடுத்துட்டு கோணத்தின் அடிப்படையில் தான் விடை எழுதணும் அவசியம் இல்லை. அந்த விடையே காணுமே, குறுங்கோண முக்கோணங்கிற விடையே இல்லையே, அப்ப கணக்கு தவறு, 1 மார்க் வாங்கிட்டோம், கிரேஸ் மார்க்னு சொல்ல முடியாது. அதுக்கு பக்கத்தின் அடிப்படையில் பேர் வைக்கலாம். ஏன்? 3 கோணம் எப்படி இருக்கு? வேற வேற இருக்கு. அப்ப பக்கம் எப்படி இருக்கும்? வேற வேற இருக்கும். அதனால அது அசமபக்க முக்கோணம். கோணம் கொடுத்துட்டு பக்கத்தின் அடிப்படையிலும் கேட்கலாம். அதை நம்ம வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த கேள்வி 50 டிகிரி, 50 டிகிரி, 80 டிகிரி. அப்ப 2 50 இருக்கு, ஒரு 80 இருக்கு. நான் மனசாலே கூட்டி பார்த்தா 180 வருது. அப்ப அது கண்டிப்பா என்ன முக்கோணம்? குறுங்கோண முக்கோணம். பக்கத்தின் அடிப்படையில் இது இருசமபக்க முக்கோணம். எப்படியா கண்டுபிடிச்சோம்? 2 கோணம் சமமா இருக்கு. அப்ப அது 2 இருசமபக்க முக்கோணமாகத்தான் இருக்கும். 3வது கேள்வி 45 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி. இது கோணத்தின் அடிப்படையில 90 டிகிரி வந்திருக்கு. கூட்டி பார்த்தா மனசால 180 டிகிரி வருது. அப்ப கண்டிப்பா இது செங்கோண முக்கோணம். பக்கத்தின் அடிப்படையில என்ன முக்கோணம்? இருசமபக்க முக்கோணம். பக்கம் மற்றும் கோணத்தின் அடிப்படையில் கேட்டிருந்தா இருசமபக்க செங்கோண முக்கோணம்னு எழுதியிருப்பேன். அடுத்த கேள்வி 55 டிகிரி, 45 டிகிரி, 80 டிகிரி, 180 டிகிரி கூட்டினா வருது. அதனால இது குறுங்கோண முக்கோணம். 3 கோணம் வெவ்வேறு இருந்தா இது அசமபக்க முக்கோணம். இதை நாம வச்சுக்கிறோம். அடுத்தது கொள்குறி வகை நான் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஒரு டேஷ் எடுத்திருக்காங்க. 3 இடத்துல கோடு போட்டிருக்கு. அதனால இது சமபக்க முக்கோணம். ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் செங்கோணத்தை விட குறைவு எனில் அது கண்டிப்பாக குறுங்கோண முக்கோணமாகத்தான் இருக்கும். அடுத்து விட எழுதியிருக்காங்க. அந்த 14வது கேள்வி ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். 3வது பக்கம் என்ன? ரைட். அப்ப நான் டெஸ்ட் பண்ண போறேன். 5ஐயும் 9ஐயும் கூட்டினேன் 14. அப்ப 14 விட சிறியதாக உள்ள நம்பர் தான் விடையா இருக்கணும். 14 இருக்கு. அப்ப அது கிடையாது. இப்ப 4ன்னு கொடுத்துட்டு 4ன்னு நினைக்கிறேன். 4ன்னு கொடுத்துட்டா நான் 5ஐயும் 9ஐயும் கூட்ட முடியாது. 5ம் 4ம் 9 சமமா வருது. அப்ப அதுவும் இல்லை. 5 3 8, 9 விட குறைவா இருக்கு. 5 5 10. அப்பதான் அது 9 விட பெரியா இருக்கு. இந்த 5 சென்டிமீட்டர் என்பதுதான் இதுக்கு சரியான விடை. இந்த மாதிரி கேள்விகள் எடுக்கும் பொழுது சற்று நிதானமா விடையில உள்ள ஒரு நம்பரையும் அங்க உள்ள சிறியதா உள்ள நம்பரோட கூட்டி நம்ம கம்பேர் பண்ணி விடை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கேள்விகள் சற்று யோசித்து விடை எழுதுங்க. அவசரப்பட்டு விடை எழுதிட வேண்டாம். 5 9 கூட்டினா 14, 14 14 வருதுன்னு கண்டிப்பா அது விடை இல்லைங்கிறத நான் வச்சுக்கிறேன். அதன் பிறகு 3 சிறிய நம்பர் இருக்கு. அந்த 3 சிறிய நம்பரையும் மேல உள்ளதோட சிறிய நம்பரையும் கூட்டி 9ஐ விட பெருசா வரணுங்கிறத நாம வச்சுட்டு விடை கண்டுபிடிக்கிறேன். அப்ப அதுக்கு 5 சென்டிமீட்டர் என்பதுதான் சரியான விடை. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது சற்று நிதானமா போட்டாலே ஒரு நிமிஷத்துல விடை எழுதிடலாம். ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டிய வேலை இல்லை. சாதாரணமா மனசால கூட்டக்கூடிய எண்களை தான் கொடுப்பாங்க. அப்ப நம்ம சுலபமாக விடை எழுத முடியும். ரைட்.
அடுத்தது செங்குத்து கோடுதல், வரைதல், ஜாமெட்ரி தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இந்த 6ஆம் வகுப்புல உள்ள 2ஆம் பருவத்தில் உள்ள வடிவல் தொடர்பான கருத்துக்கள். ரைட், இங்க பாடக்கருத்தா கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 கோட்டுத்துருங்கள் அமைய ஒரு மூடியுடைய முக்கோணம் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்துக்கு 3 பக்கம் 3 கோணம் 3 முனைகள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த முக்கோணத்தின் 3 கோணங்களில் கூடுதல் 180 டிகிரிங்கிற பண்பு கொடுத்துருக்காங்க. 2 பக்கங்களும் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமாக அந்த முக்கோண சமநிலை பண்பு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நல்ல நினைவில் வச்சுக்கிறோம். அப்ப முக்கோணம் தொடர்பா கருத்துக்கள் 6 வகையான முக்கோணம் சொல்லியிருக்கோம். பக்கத்தின் அடிப்படையில் 3, கோணத்தின் அடிப்படையில் 3. பக்கம் மற்றும் கோணம் ரெண்டு ஜாயின் பண்ணா ஒரு 3 வகை இருக்கும். அதனால அவர் எப்படி வேணாலும் நம்மளுக்கு கேட்பாரு. கோணம் கொடுத்துட்டு விட பக்கத்துல கொடுக்கலாம், பக்கம் கொடுத்துட்டு கோணத்துல விட கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் சற்று நிதானமா கோணங்கள் கொடுத்துட்டு பக்கங்கள் அடிப்படை விட எழுதுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 3மே குறுங்கோணமா இருந்தா அதுக்கு என்ன குறுங்கோண முக்கோணம் எழுதியிருப்போம். 3 வெவ்வேறமா இருந்தா அது அசமபக்க முக்கோணம்னு விட எழுதியிருக்கும். ரைட், இது வரைக்கும் இன்னைக்கு நம்ம வகுப்புல நம்ம பார்த்தது 8ஆம் வகுப்புல உள்ள அல்ஜிப்ராவில் உள்ள வரைபடங்கள், 6ஆம் வகுப்புல உள்ள வடிவியல் தொடர்பான முதல் பருவம், 2வது பருவம் முடிச்சிருக்கோம். அடுத்த வகுப்புல 3ஆம் பருவம் தொடர்பான வடிவியல் கணக்குகளை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.